السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சூறாவை ஒவ்வொரு ஜும்ஆவுடைய நாளும் ஓதியிருக்கிறார்கள். அதனை ஓதுமாறு நமக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனுடைய சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு சூறா தான் சூரத்துல் கஹஃப். இந்த சூரத்துல் கஹஃபிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை இந்த சூரத்துல் கஹஃபிற்கு நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். யார் இந்த சூரத்துல் கஹஃபை ஜும்ஆவுடைய நாள் ஓதுகிறாரோ, அடுத்த ஜும்ஆ கிடையில் அது அவருக்கு ஒளியாக இருக்கும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தரக்கூடிய ஒரு சூறா இந்த சூரத்துல் கஹ்ஃபாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனை நாம் ஜும்ஆவுடைய நாளில் ஓதுவது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஜும்ஆவுடைய நாளும் இந்த சூரத்துல் கஹ்ஃபை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவோம். இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே ஒரு துஆ இடம்பெறுகின்றது. அந்த குகைவாசி இளைஞர்கள் ஓதிய துஆ. இதனையும் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். என்ன துஆ என்றால், ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தோ வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தோ வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா என்ற துஆ இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே இடம்பெறுகின்றது. அந்த குகைவாசி இளைஞர்கள் இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் எவ்வாறு அந்த இளைஞர்களை அல்லாஹ் பாதுகாத்தான் என்பதனையும் அல்லாஹ் இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே தெளிவாக குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரத்துல் கஹ்ஃபை நாம் ஒவ்வொரு ஜும்ஆவுடைய நாளும் ஓதுவதை வளமையாக்கிக் கொள்வோம். மிகவும் சிறந்த ஒரு சூறா. அடுத்த ஜும்ஆ கிடையில் அது நமக்கு ஒளியாக இருக்கும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.